என்னவென்றால் இந்த திமுகவுடன் 2016ஆம் ஆண்டு என்ற அந்த மக்கள் நல கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் தேமுதிக, மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அனைத்தும் இங்கு வந்திருக்கின்றன. 2016இல் இந்த மக்கள் நல கூட்டணி பெற்ற வாக்குகள் 15%இலிருந்து 17% வரை அவர்கள் இந்த வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. ஆனால் திமுக ஆட்சிக்கு வருவதை தடுத்தது. அந்த மக்கள் நல கூட்டணி என்பது தடுத்தது. இந்த முறை இந்த மக்கள் நல கூட்டணி பிளஸ் திமுக இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவார்களா அல்லது எதிரணிகளை தடுப்பார்களா? விஜயின் ஃபேக்டர் இந்த 4 முனை போட்டியில் பெரிய ஃபோர்ஸாக இருக்கிறது, மற்ற எந்த தேர்தல்களையும் விட. இந்த சூழ்நிலையில் இந்த வெறும் கூட்டணி வலிமை மட்டுமே இந்த வெற்றியை திமுக கூட்டணிக்கு அளிக்குமா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு அளிக்குமா? கண்ணன், எப்பயுமே 4 முனை போட்டியில் முதல் 2 இடங்கள் தான் பெரிய பலசாலிகளாக இருப்பாங்க. 3-4 வாக்குகளை ஓரளவு பிரிப்பார்கள். ஆனால் இந்த முறை விஜய் மிகப்பெரிய அந்த 3வது முறையும் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது. ஊடக வெளிச்சம் முதல் 2 இடங்களை விட அதிக அளவுக்கு கொடுக்கப்படுகிறது. அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய்க்கு மிகப்பெரிய, அதாவது தேசிய கூட்டமும் கூடுது, தேசிய ஊடகங்கள் கொடுக்குறாங்க, கூட்டம் அதிகமாக கூடுது. அது ரசிகர் கூட்டமா வரது அவங்களா வந்தோன்னு சொல்றாங்க, தானா சேர்ந்த கூட்டமா இல்லை கூட்டப்பட்ட கூட்டமா தெரியல. ஆனா ஒரு விடயம், என்னுடைய பார்வையிலே, என்னுடைய அரசியல் கணக்குகளை பார்க்கும்பொழுது விஜய் நிச்சயமாக 2வது இடத்தில் உள்ள தற்போது அதிமுக பிரதான அந்த கூட்டணிக்கான வாக்குகளை பிரித்து விடுவார் என்பதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அந்த வகையில் திமுகவுடைய வெற்றிக்கு விஜய் அடி போடுகிறார், வழி காட்டுகிறார் என்றுதான் தெரிகிறது. என்றால் வாக்குகளை பிரித்து அரசுக்கு எதிராக வர வாக்குகளை நிச்சயமாக பிரிக்கக்கூடிய சக்தியாக விஜய் இருப்பார் என்பதுதான் பல மூத்த ஊடகவியலாளர்கள் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்த கருத்துகள். ஆனால் விஜய், நான் ஏற்கனவே சொன்னதுதான், அவர் ஒரு அன்டெஸ்டட் வாட்டர், அந்த சோதனை செய்யப்படாத களத்தில் இருக்கிறார் அவர். எனவே என்ன செய்வார், எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு அலை இருக்கிறதா என்றால் அப்படி இருப்பது போல் நமக்கு தெரியவில்லை. எனவே இந்த தேர்தலில் நிச்சயமாக கடும் போட்டி இருக்கும், அதில் மாற்று கருத்தில் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை நினைக்கிறீங்களா? இல்ல, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு, இல்லை என்று நான் சொல்லவில்லை. எதிர்ப்பலை மிகப்பெரிய அளவுக்கு இல்லை, தெளிவாக மிகப்பெரிய அளவுக்கு இல்லை. அதாவது பயங்கரமா இந்த ஆட்சியை வரக்கூடாது, ஒழிக்க வேண்டும் அப்படின்ற கோபம் தான் மக்களிடம் இருப்பதாக பெரிய அளவு தெரியவில்லை. ஆனால் எதிர்ப்பு அலை என்பது நிச்சயம், எந்த அரசு இருந்தாலும் நிச்சயமாக எதிர்ப்பு அலை இருக்கும். அந்த எதிர்ப்பு அலை ஓட்டுகள் எப்பொழுதுமே பிரதான எதிர்கட்சிக்கு செல்லும் பொதுவாக. இந்த முறை விஜய் அதை முட்டுக்கட்டை போட்டு பிரித்தெடுப்பார். இது யாருக்கு நிச்சயமாக சாதகமாக அமையும் என்றால் ஆளும் கட்சிக்கு தான் சாதகமாக அமையும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம். மக்கள் சக்தி என்பது கடைசி நேரத்தில் அந்த தேர்தல் இவிஎம்ல போடும்போது தான் தெரியும் அவங்க சக்தி என்னன்றது. எனவே மிகப்பெரிய ஒரு, இதுவரை தமிழ்நாடு காணாத ஒரு சுவாரஸ்ய தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கும் மட்டும் உறுதியாக சொல்லலாம். கண் ஓகே, நன்றி சண்முகசுந்தரம். இந்த தேர்தல் முடிவு எவ்வாறு இருக்கும் என்பது இன்னும் ஒரு 2 மாதங்களில் மக்களின் விரல்களில் அது அந்த முடிவு இருக்கிறது. அந்த விரல் நுனியில் தேர்தல் முடிவை நாமும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்.